புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி இந்த இயக்கம் இன்னும் 100 ஆண்டு காலம் ஆட்சி கட்டிலே இருக்கும் என்று சட்டமன்றத்திலே சூளுரையேற்ற மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும். அதே போல நம்மளுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய எண்ணம், மக்களினுடைய எண்ணம், அதன் பிரதிபலிப்பாக 2 தினங்களுக்கு முன்பாக முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற உறுப்பினருமான முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய திரு K.A. செங்கோட்டையன் அவர்கள் இந்த இயக்கத்திற்காக தனது குரலை வெளிப்படுத்தியிருந்தார். அதன் காரணமாக நேற்றைய தினம் அவர் அந்த கழக பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டதன் காரணமாக இன்றைய தினம் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய கோபி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பொறுப்பாளர்களும் தங்களுடைய ராஜினாமாவை இங்கே வந்து வழங்கி இருக்கிறார்கள். அந்த நிகழ்வாக இன்றைய தினம் இங்கே கட்சி அலுவலகத்திலே இன்று நடைபெற்றது. ஆகவே எல்லாருக்கும் ஒரே நோக்கம், திமுக என்பது தீய சக்தி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், புரட்சி தலைவி அம்மா அவர்களாகட்டும், அவர்கள் இருக்கும் வரை திமுகவை அவர்கள் ஆட்சி கட்டிலே இருப்பது உங்களுக்கே தெரியும். அவ்வளவு ஒரு கடுமையான சூழ்நிலையிலும் கூட நாம் எவ்வளவோ கஷ்டங்களை எல்லாம் சந்தித்த பின்பும் கூட இன்றைய தினம் மக்கள் நன்றாக இருக்கிறார்கள். அவர்கள் எண்ணம் நிறைவேற வேண்டும். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமைந்தால்தான் எல்லோருக்கும் மரியாதை, மக்களுக்கும் எல்லா திட்டங்களும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக என்ன நினைத்தார்களோ அந்த திட்டங்களை எல்லாம் நாம் நிறைவேற்றி தர வாய்ப்பாக அமையும். ஆகவே நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த இயக்கத்திற்காக பாடுபடுவோம். அது ஒன்றே நமது லட்சியம். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் அவர்களுடைய காலடியிலே சமர்ப்பிப்போம் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் எத்தனை பேர் ராஜினாமா செஞ்சிருக்காங்க? இதுவரைக்கும் எத்தனை பேர்? தொடர்ச்சியை கொடுத்துட்டே இருக்காங்க. அதுக்கு என்னங்கிறது இப்போ வந்து பகுதியில் பேர் சொல்ல முடியுங்களா? பேரூராட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எந்தெந்த ஊர் இப்போ எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தா தான் தெரியுங்க. எல்லாம் நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா நம்பியூரில் கொடுத்தாங்க நைட்டுங்க. இன்றைக்கி வந்து பேரூராட்சியில் இருக்கிறவங்க, கோபி வந்து கிழக்கு, மேற்குங்க, நகரம், எல்லா பகுதியில் இருந்துமே இன்றைக்கி வந்து கோபியில் இருக்கவங்க எல்லாருமே கொடுத்துருக்காங்க. என்னங்க? ஆமாங்க, இது தொடர்ச்சியாக எனக்கு கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இது நேற்று நம்பியூரில் நடந்துச்சு. இன்னைக்கு நேற்று நம்பியூரில் மட்டும் 2000 பேர் கொடுத்துருக்காங்க. கட்டாயப்படுத்தி எங்களை வந்து ராஜினாமா பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலசலப்பு இருந்தது. அங்கே வந்து ஒரு கவுன்சிலர் வந்து அந்த கூட்டத்தில் எழுந்து குரல் கொடுத்தாரு. இங்கே வந்து இப்போ நடக்கிறது வந்து தன்னெழுச்சியாக நடக்குதா அல்லது வந்து நீங்கள் வந்து அவங்களை புஷ் பண்ணி இல்லை, அவங்களே தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாம் வாங்கி இப்போ நகரம்னா நகரம் எல்லாம் சேர்ந்து அவங்க ஒன்றா வச்சு அவங்க எல்லாம் கூட நின்று தான் கொடுத்தாங்க. இல்லை, அது வந்து இல்லை, நான் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கலைங்க. ஆமாங்க. இல்லை, நான் எதுக்கு தயாருங்க. இல்லை, நான் இப்போ தான் நான் நடந்துட்டு இருக்குதுங்க. ஏன்னா நான் வந்து நான் பொறுப்பில் இருக்கிறேன். இல்லை, நான் வந்து இப்போ பொறுப்பில் இருக்கிறேன். நான் வாங்கிக்க முடியாதுங்க. நான் வந்து மற்றவங்கள்ட்ட தான் நான் கொடுக்க முடியும் என்னோட கடிதத்தை. ஆமாங்க, ராஜினாமா பண்ணுறேன். இது போக போக தானே தெரியுங்க. இப்போ நான் நேற்று ஆரம்பித்தாங்க நம்பியூரில், இன்றைக்கி கோபியில் நடந்துட்டு இருக்குது. இனி இப்படியே தொடர்ச்சியாக அவங்கவுங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு இனி போக போக தானே தெரியுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.